பேசும் மை நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்துச் செல்ல இருப்பது உங்கள் தோழி பார்வதி. இன்னைக்கு நாங்க டிராஃபிக் சிக்னல் அப்படிங்கிற ஒரு நகைச்சுவை கற்பனை சம்பாஷணை இதை தான் வாசிச்சு காட்ட இருக்கோம். வாங்க சம்பாஷணையில் கலந்து கொள்வோம். நாம் அனைவரும் எத்தனையோ முறை சாலைகளில் கார், பஸ் அல்லது பைக் போன்ற ஏதாவது ஒரு வாகனத்தில் பயணித்து கொண்டுதான் இருக்கிறோம். அப்படி செல்லும்போது ரோட்டில் இருக்கும் டிராஃபிக் சிக்னல்கள் நம்மை பார்த்து எந்த நிறத்தில் கண் சிமிட்டுகிறதோ அதற்கு ஏற்றாற்போல் வாகனங்களை ஓட்டிச் செல்வது நம்மில் பலர் பின்பற்றும் சாலை விதிமுறைகளில் ஒன்று. இது வெளியே சென்று வருவோருக்கு தினசரி காட்சி இல்லையா? அப்படி அந்த 3 நிற விளக்குகளான பச்சை பரிமளம், ரெட் ரெமோ மற்றும் மஞ்சள் மருது ஒன்றோடு ஒன்று பேசிக்கொண்டால் டிராஃபிக் சிக்னல் ஓர் கற்பனை சம்பாஷணை. தாம்பரம் 4 ரோடு சிக்னல் ரெட்டுக்கு மாறு என்ற ஆர்டர் மேலிடத்திலிருந்து வந்ததும் பச்சை பரிமளம் ரெட் ரெமோவிடம், ரெட் ரெமோ உன்னதான் சொல்றாங்க. அதற்கு மஞ்சள் மருது, அடே சிவப்பு, சீக்கிரமா எழுந்திரிடா, இல்லாட்டி இந்த மக்கா போய்கிட்டே இருப்பாங்க, அப்புறம் ஏதாவது ஏடா கூடமா ஆயிடும். அட ஆமா என்று ஆமோதித்த பச்சை பரிமளம், அப்புறம் உன்னால நம்மளை அப்படியே கழட்டிக்கிட்டு போய் வேற எங்கேயாவது போட்டுட்டு வேற ஒரு கும்பலை கொண்டு வந்து இங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, சீக்கிரம் எழுந்திரிடா. பச்சை பரிமளமும் மஞ்சள் மருதுவும் கத்திய ரோட்டு கத்தலில் மெல்ல வெளிச்சமிட்டு காட்டியது சிவப்பு நிற விளக்கு. ஆனால் அதில் அவ்வளவாக பிரகாசம் இருக்கவில்லை. உடனே பச்சை பரிமளம், டே ஏண்டா இப்படி, கொஞ்சம் பிரைட்டா தான் எரிஞ்சா என்னவா, அப்பதானே மக்களுக்கு தெரியும் நீ ஏன் வர வர ரொம்ப சோர்வாவே இருக்க. ஆமா, நான் பிரைட்டா எரிஞ்சிட்டா மட்டும் நின்னுடவா போறாங்க, அட போ பச்சை பரிமளம் என்று அழுத்துக்கொண்டே சொன்னது ரெட் ரெமோ. தாம்பரம் 4 ரோடு சிக்னல் பச்சைக்கு மாறு மீண்டும் ஆர்டர் ஒலித்தது. இதோ என்று பளிச்சிட்டது பச்சை பரிமளம். தாம்பரம் 4 ரோடு சிக்னல் மஞ்சளுக்கு மாறு என்று ஒலித்ததை கேட்ட பச்சை பரிமளம், அப்பாடா கரெக்டா எரிஞ்சிட்டேன் இல்ல, சரி உன் கதைக்கு வருவோம், சொல்லுடா ரெட் ரெமோ. நம்மளோட பேட்ச்ல இருந்த அந்த அடையாறு சிக்னல் சிவப்பு சிக்கல்நாதன் அட்ராசிட்டி தாங்க முடியல பச்சை பரிமளம் அக்கா என்றது ரெட் ரெமோ. அவன் என்ன பண்ணினா, சிவப்பு சிக்கல்நாதன் எங்கேயாவது தப்பா கிப்பா கண்ணடிச்சு சிக்கிக்கிட்டானா என்று கேலி செய்தது பச்சை பரிமளம். உடனே தாம்பரம் 4 ரோடு சிக்னல் சிவப்புக்கு மாறு என்று அழைப்பு வந்ததும் உடனே தன் வேலை முடிந்தது என்றெண்ணிய மஞ்சள் மருது, அங்க அவனோட அந்த பச்சை பாரிஜாதத்தோடையும் மஞ்சள் மங்களத்தோடையும் ஜாலியா ரோட்டுல அழகான வண்டிகளுக்கு சிவப்பு நிற கண்ணடிக்கிறானோ இல்லையோ, அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஒழுங்கா கண்ணடிச்சுக்கிட்டு இருப்பானே, சந்தோஷமா இருப்பாங்க என்று பெருமூச்சு விட்டதும் பச்சை பரிமளம் சட்டென, என்ன மஞ்ச மருது ரொம்ப வருத்தப்படுற மாதிரி தெரியுதே, ஏன் என்னைய பார்த்தா கேர்ள் மாதிரி தெரியலையா, நீ ஒரு மஞ்ச காமாலக்கார, நான் என்னத்த பண்ண, அச்சச்சோ நீங்க அக்கா அக்கா என்று அலறியது மஞ்சள் மருது. உடனே பச்சை பரிமளம், ஏன் அக்கா எல்லாம் கேர்ள்ஸ் இல்லையா என்ன, அது வேற இது வேறக்கா என்று பெருமொழி முழித்தது மஞ்சள் மருது. சடாரென பச்சை பரிமளம், என்னடா வேற வேற என்று கேட்க அந்த நேரம் பார்த்து தாம்பரம் 4 ரோடு சிக்னல் பச்சைக்கு மாறு என்று ஆர்டர் வர உடனே வேலையில் இறங்கிய பச்சை பரிமளத்திடம், சரி சரி அதை விடுக்கா, நீ நல்லாவே எறிகிற கோய், சிவப்பு நீ கண்டினியூ பண்ணு என்று பேச்சை திசை திருப்பியது மஞ்சள் மருது. உடனே பதிலளிக்க துவங்கியது ரெட் ரெமோ. அதை ஏன் கேட்குறீங்க, நான் சோர்வா இருக்கேன்னு என்னை சரி செய்ய நேத்து கழட்டிட்டு போனாங்கல்ல. தாம்பரம் 4 ரோடு சிக்னல் மஞ்சளுக்கு மாறு என்றதும் மஞ்சள் மருது கழன்று கொள்ள பச்சை பரிமளம் ஆஜராகி, அட ஆமா, அந்த செந்தில்நாதன் தான் உன்னைய எடுத்துட்டு போய் சரி செஞ்சார்னு சொன்னாரு, ஆனா எனக்கு என்னவோ நீ சரியான மாதிரி ஒன்றும் தெரியல ரெட்டு என்றதும் ரெட் ரெமோ வேகமாக, இந்த காலத்துல முக்கால்வாசி பேரும் அப்படிதான் பண்றாங்க, ஒருத்தரும் அவங்க வேலையை சரியாவே பண்றதில்ல, என்ன பண்ண, நான் சொல்ல வந்தது செந்தில் பத்தி இல்ல என்று கூறி முடிப்பதற்குள் தாம்பரம் 4 ரோடு சிக்னல் சிவப்புக்கு மாறு எனும் கட்டளை வந்ததும் பிரேக் எடுத்த மஞ்சள் மருது, அட பாவிங்களா,
தம் பிடிச்சி இவ்வளவு நேரம் பளிச்சுன்னு எரிஞ்சேனே, கொஞ்சமாவது பார்த்து போனாங்களான்னு பாரு. பச்சை அக்கா, உன்னைய பார்த்தா மாதிரில பறக்குறாங்க என்று சொல்ல, அதற்கு பச்சை பரிமளம், அட ஆமா மஞ்சமருது, என்னத்த சொல்ல போ, இந்த ஊருக்கெல்லாம் எதுக்கு நம்ம 3 பேருன்னே தெரியல என்று அழுத்து கொள்ள, உடனே தாம்பரம் நாளோடு சிக்னல் பச்சைக்கு மாறு என்று அழைக்க ரிலீஸ் ஆன ரெட் ரெமோ, அத சொல்லு பச்சையக்கா என்று ஆமோதிக்க, உடனே தாம்பரம் நாளோடு சிக்னல் மஞ்சளுக்கு மாறு என்றதும் மீண்டும் பச்சை பரிமளம் ரெட் ரெமோவிடம், டே ரெட் ரெமோ, நீ சொல்ல வந்தத அப்படியே விட்டுட்டியே, மேல சொல்லு என்று கேட்க, எங்க விட்டேன்? ஆ அங்க என்னை சரி செஞ்சுக்கிட்டே அங்க இருந்தவங்க எல்லாருமா பேசிக்கிட்டு இருந்தாங்க என்று ரெட் ரெமோ சொல்ல ஆரம்பித்ததும், தாம்பரம் நாளோடு சிக்னல் சிவப்புக்கு மாறு என்ற கட்டளை இடையூறாக ஒலிக்க, கதை கேட்கும் ஆவலில் பச்சை பரிமளம், ரெட்டு, நீ அப்படியே எரிஞ்சுக்கிட்டே உன் கதையை சொல்லு பாப்போம் என்று கூற, இதோ வரேன்கா என்று ரெட் ரெமோ பதிலளிக்க, அதற்கு உன்னைய அந்த செந்தில்நாதன் மறுபடியும் கழட்டிட்டு போவார்னு தான் நினைக்கிறேன். சுத்தம் உசுறு போறா மாதிரியே எரியிற. சரி சரி, மேல சொல்லு என்று பச்சை பரிமளம் சொல்ல, உடனே அங்க அவங்க எல்லாரும் சொல்றாங்க, நம்ம அடையார் சிக்னல் சிவப்பு சிக்கல்நாதன் கொஞ்சம் கூட ஓய்வில்லாம இத்தனை வருஷம் உழைச்சும் எந்த விதத்திலும் பழுதாகாம இன்னமும் பிரைட்டா இருக்கானாம். ஆனா நான் தான் அடிக்கடி ஒர்க் ஷாப்புக்கு விசிட் அடிக்கிறேனா. அது எப்படி அவனால மட்டும் அப்படி ஃபிட் அண்ட் ஃபைனா இருக்க முடியுது? ஒவ்வொரு வருஷம் கூட கூட ஒவ்வொரு வயசும் ஏறிக்கிட்டே தானே போகும், அவனுக்கு மட்டும் குறைஞ்சிக்கிட்டே வருதா என்ன என்று ஆதங்கத்தை ரெட் ரெமோ வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் போது, தாம்பரம் நாளோடு சிக்னல் பச்சைக்கு மாறு என்ற அழைப்பு கேட்டதும் செயலில் இறங்கிய பச்சை பரிமளத்தை பார்த்து மஞ்சள் மருது, இனி கொஞ்ச நேரத்துக்கு பச்சை பரிமளாக்கா வாயை திறக்க மாட்டாங்களே என்றதும், ஆமா எப்பவும் என்னைய மட்டும் எரிஞ்சுக்கிட்டே சொல்லும்பாங்க, ஆனா அவங்க வேலைன்னு வந்துட்டா பேச மாட்டாங்களே என்றது ரெட் ரெமோ. என்ன ரெட் ரெமோ, என்னமோ புதுசா நடக்கிற மாதிரி சொல்ற? பச்சை பரிமளாக்கா வேலைன்னு வந்துட்டா பர்ஃபெக்ட் ஆக்கும். சரி, நீ அக்கா கிட்ட மட்டும்தான் சொல்லுவியோ, எங்க கிட்ட சொன்னா என்ன ஆயிடுமா என்று மஞ்சள் மருது கேட்டதும், தாம்பரம் நாளோடு சிக்னல் மஞ்சளுக்கு மாறு என்ற கட்டளை வந்ததும், இதோ அழைப்பு வந்துருச்சு, என்னைய நீங்களும் மதிக்கிறதில்ல மக்களும் மதிக்கிறதில்ல, என்னத்த சொல்ல என்று அழுத்து கொண்டது மஞ்சள் மருது. கதை கேட்க மீண்டும் வந்த பச்சை பரிமளம், என்ன சொன்ன ரெட்டு? நம்ம சிக்கல்நாதனுக்கு வயசு குறைஞ்சிக்கிட்டே வருதான்னு கேட்டேல்ல என்று விவரிக்க ஆரம்பிக்கும் போது, தாம்பரம் நாளோடு சிக்னல் சிவப்புக்கு மாறு என்று ஆணையிட, உடனே ரெட் ரெமோ, இதோ வந்துடுறேன்கா என்று செயலில் ஈடுபட, சரி ரெட் ரெமோ, நீ போய் உன் வேலையை பார்த்துக்கிட்டே என் பதில கேளு. அந்த அடையாறு சிக்னலை சர்வீஸ் செய்கிறவரு நம்ம கந்தசாமி ஐயா, அவருக்கு வயசு 58, இன்னும் 1 வருஷமோ இல்லை 2 வருஷமோ அப்புறம் ரிட்டையர் ஆயிடுவாரு. ஆனா அவரோட இந்த 38 வருஷ சர்வீஸ்ல அவர் சரி பார்த்த டிராஃபிக் லைட்ல எதுவுமே சீக்கிரத்துல பழுதானதா சரித்திரமே இல்லை. அப்படி ஒரு பொறுப்பான வேலையாள் என்று முழுவதுமாக பச்சை பரிமளம் விவரிப்பதற்குள், தாம்பரம் டிராஃபிக் சிக்னல் பச்சைக்கு மாறு என்று கடமை அழைத்திட, அப்படியாக்கா, அப்போ ஏன் நம்மளை மட்டும் அந்த செந்தில்கிட்ட விடுறாங்களாம்? நல்ல வேலை தெரிஞ்ச நல்லா வேலை செய்கிற கந்தசாமி ஐயா கிட்டேயே கொடுத்து சரி செய்யலாம்ல. நானும் அந்த சிவப்பு சிக்கல்நாதன் மாதிரியே எப்பவும் யூத்தா இருப்பேன்ல என்றது ரெட் ரெமோ. இதற்கு பச்சை பரிமளம் பதிலளிப்பதற்காகவோ என்னவோ தாம்பரம் டிராஃபிக் சிக்னல் மஞ்சள் நிறத்துக்கு மாறு என்ற கட்டளை ஒலிக்க, உடனே பச்சை பரிமளம், என்ன பண்ண ரெட் ரெமோ, அவரு அந்த ஏரியா சர்வீஸ்மேன், நமக்கு வாச்சிருக்கிறது இந்த செந்தில்நாதன் தான். ஆனா ரொம்ப மக்கர் பண்ற விளக்கெல்லாம் கடைசியில அவர்கிட்ட தான் கொண்டு போவாங்க. உன்னை பார்த்தா எனக்கு என்னவோ அடுத்த தடவை உன்னை கந்தசாமி ஐயா கிட்ட தான் கூட்டிக்கிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் என்று சொல்லி முடித்ததும், தாம்பரம் டிராஃபிக் சிக்னல் சிவப்புக்கு மாறு, தாம்பரம் டிராஃபிக் சிக்னல் சிவப்புக்கு மாறு, சிவப்புக்கு மாறு என்று தொடர்ந்து ரெட் ரெமோவை அழைக்க, அதற்கு ரெஸ்பாண்ட் ஏதும் செய்யாத ரெட் ரெமோவை பார்த்து மஞ்சள் மருது, ஐயோ பச்சை பரிமளம் அக்கா, இவன் என்ன முழுசா அணைஞ்சிட்டான், சுத்தம், அதோ பாருங்க அந்த டிராஃபிக் போலீஸ் அண்ணன் ஓடி வராரு என்று பதற்றத்துடன் சொல்ல, கொஞ்சம் கீழே பாரு மஞ்சள் மருது,
நம்ம ரெட் ரெமோவை கழட்டிட்டு போக ஆளு வந்தாச்சு என்று பச்சை பரிமளம் சொன்னதும், அட ஆமா, இந்த தடவையாவது அவனை அந்த கந்தசாமி ஐயா கிட்ட கொண்டு போகட்டும் என்று நண்பனுக்காக மஞ்சள் மருது உருக, இனி கொஞ்ச நேரத்துக்கு நமக்கு வேலை இல்லை என்று பச்சை பரிமளம் சோம்பல் முறிக்க, ஏங்கா எல்லா மக்களும் இந்த கந்தசாமி ஐயா மாதிரி அவங்க வேலையை ஒழுங்கா செஞ்சா எந்தவித பிரச்சனையுமே வராதில்ல. அப்புறமும் ஏன் சிலர் தனக்கான வேலையை சரியாவே செய்ய மாட்டேங்கிறாங்க, இந்த செந்தில்நாதனை போல என்று நண்பனை பிரிந்திருக்க வேண்டியதை எண்ணி மஞ்சள் மருது கேட்க, நாம 3 பேருமே டிராஃபிக் சிக்னல் தான், ஆனா நம்ம 3 பேருக்கும் வித்தியாசம் இருக்குதானே என்று பச்சை பரிமளம் பதில் கேள்வி கேட்க, அதற்கு மஞ்சள் மருது, என்ன பெரிய வித்தியாசம், நீங்க பச்சை நிறம், நான் மஞ்சள் நிறம், அப்புறம் நம்ம ரெமோ சிவப்பு நிறம், மற்றபடி நாம் ஒரே மாதிரி தானே இருக்கோம், ஒரே வேலையை தானே செய்கிறோம் என்றதற்கு பச்சை பரிமளம், ஏதோ ஒரு வித்தியாசமாவது இருக்குதானே என்றதும், ஆமா இருக்கு என்று சற்று யோசித்து பதிலளித்த மஞ்சள் மருதுவிடம், பொதுவா பார்த்தா நாம டிராஃபிக் சிக்னல், ஆனா நமக்குள்ளேயே வித்தியாசம் இருக்கும்போது மனுஷங்களுக்குள்ள இருக்காதா என்ன? ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி, சிலர் அவங்க வேலையில் சின்சியரா இருப்பாங்க, சிலர் அப்படி இருக்கிறதில்ல, என்ன பண்ண மஞ்ச மருது என்று பச்சை பரிமளம் கூறிக்கொண்டிருக்கும் போதே குறுக்கிட்ட மஞ்சள் மருது, அக்கா அக்கா, பச்சை பரிமள அக்கா, அங்க பாரு, நம்ம ரெட் ரெமோவை எடுத்துக்கிட்டு வராங்க என்று நண்பனை வரவேற்க துடித்தது. அங்கு வருபவரை கண்ட பச்சை பரிமளம், ஏய், இந்த தடவை வேற யாரோ வராங்க போல, அடே இது நம்ம செந்தில் இல்லையேடா, அட ஆமாக்கா, இவர் புதுசு போல, அவர் சட்டையில பேரு ஏதோ ராமசாமின்னு போட்டிருக்குக்கா, அப்பாடா, இந்த சொதப்பல் செந்தில்நாதன்ட்டேந்து நமக்கு விடுதலை, அக்கா ரெட் ரெமோவை பொறுத்துறாருக்கா, இறங்கிட்டாருக்கா என்று மஞ்சள் மருது லைவ் கமெண்ட்ரி கொடுக்க, தாம்பரம் டிராஃபிக் சிக்னல் சிவப்புக்கு மாறு என்று சற்று நேர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் கட்டளை ஒலிக்க சிவப்பு ஒளி வீசியது. அதை பார்த்து ஆனந்த கண்ணீர் வடித்த மஞ்சள் மருது, பச்சை பரிமளாக்கா, முன்ன விட இப்ப எவ்வளவு பளிச்சுன்னு எரியறான் பாருங்கக்கா என்றதும் பச்சை பரிமளம் பதிலளிப்பதற்குள் தாம்பரம் 4 ரோடு சிக்னல் பச்சைக்கு மாறு என்று அழைக்க, பச்சை பரிமளம் கடமையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் போது வந்ததும் வேலையில் இறங்கிய சிவப்பு நிறத்திற்கு சற்று ஓய்வு கிடைக்க, ஹாய், ஐ எம் ரெட் ராபர்ட் அண்ட் யூ என்று மஞ்சள் மருதுவிடம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டது. அதை கேட்டதும், பச்சை பரிமளாக்கா சாச்சிப்புட்டாங்கக்கா என்று அதிர்ச்சியில் மஞ்சள் மருது சொல்ல, அந்நேரம் பார்த்து தாம்பரம் 4 ரோடு சிக்னல் மஞ்சளுக்கு மாறு என்று மஞ்சள் மருதுவை அழைக்க, அங்கு நடந்த உரையாடல்களை கேட்டுக்கொண்டே கடமையை நிறைவேற்றிக் கொண்டிருந்த பச்சை பரிமளம் தனக்கு கிடைத்த அந்த பிரேக் டைமில், என்னடா மஞ்ச மருது, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, நமக்குள்ளேயும் வித்தியாசம் இருக்குன்னு, நம்ம ரெட் ரெமோ அவன் வேலையை பார்க்காம அந்த அடையாறு சிவப்பு சிக்கலை பற்றியே நினச்சிக்கிட்டு கோட்டை விட்டுட்டான், அடுத்தவனை பற்றி நினைக்காம ஒழுங்கா அவன் வேலையில மட்டும் கவனம் செலுத்தி இருந்தா இங்கேயே நம்ம கூடவே இருந்திருப்பான். ஆனால் அவன் அப்படி செய்யலை, அதுதான் ரெமோ இடத்துல இப்போ ராபர்ட். இதே மாதிரி தான் அந்த செந்தில்நாதனும், அதனால தான் செந்திலுக்கு பதில் ராமசாமி. தட்ஸ் ஆல். வெஹிக்கிள் மே கம், வெஹிக்கிள் மே கோ, பட் சிக்னல் ஹேஸ் டு கோ ஆன் ஃபார் எவர். ஹாய் ரெட் ராபர்ட், ஐ ஆம் பச்சை பரிமளம், வெல்கம் டு தாம்பரம் 4 ரோடு சிக்னல். முற்றும். இதுதாங்க டிராஃபிக் சிக்னல் அப்படிங்கிற ஒரு கற்பனை சம்பாஷணை. எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்து கொள்ளுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொண்டு, இப்போது உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் தோழி பார்வதி. நன்றி, வணக்கம்.